இந்த ஜூலை மாதம் இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்கள் லான்ச் ஆகுது. இதில் 7000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து மிட்ரேஞ்சில் இருக்கிற நிறைய ஃபோன், அப்புறம் 1,50,000 லட்சம் ரூபாய் ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டிங் ஃபோன்ஸ் வரைக்கும் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது டெக்னோ ஸ்பார்க் G02. இது யூனிசாக் T7250 ப்ராசஸரில் பவர் ஆகுது. 6.67 அங்குல HD+ 120 Hz டிஸ்பிளே இருக்குது. 13 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. இது 1ஆம் தேதி, இந்த மாதம் 1ஆம் தேதி 7000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏஐ அப்படின்ற புது கம்பெனி. AI+ அந்த புது கம்பெனி வந்திருக்கு. முன்னாடி ரியல்மியில் இருந்த மாதவ சேத் இன்வால்வ் ஆகியிருக்கிற கம்பெனி. இதில் இந்த AI+ பல்ஸ் அப்படின்ற 4G ஃபோன் வரப்போகுது. இது யூனிசாக் T7250 ப்ராசஸரில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. 6.7 இன்ச் LCD 90 Hz டிஸ்பிளே, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் இருக்கலாம். அப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் இல்லைனா 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. 5000 mAh பேட்டரியும் 15 வாட் சார்ஜிங்கும் இருக்கிற இந்த ஃபோன் ஜூலை 8ஆம் தேதி லான்ச் ஆகலாம். இது 7500 ரூபா விலை ரேஞ்சில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸோட Hot 60 5G. இது மீடியாடெக் டிமென்சிட்டி 7050 ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகும். 6.7 அங்குல LCD 120 Hz தொடுதிரை இருக்கும். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும். 5000 mAh பேட்டரி, 40 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜூலை மிடில் இந்த ஃபோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 12,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலாவோட மோட்டோ G86 பவர் அப்படின்ற ஃபோன். இது மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 பவர் ஆகிற 5G ஃபோன். இதில் 6.67 அங்குல POLED டிஸ்பிளே இருக்கலாம். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் இருக்கும். இதில் 6120 mAh பேட்டரி இருக்கிறதால தான் இது பவர்னு பேர் வச்சுருக்காங்க. 30 வாட் சார்ஜிங் இருக்கும். இது ஒரு 15,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து வரதெல்லாம் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ரியல்மி வருஷத்துக்கு 2 தடவை சீரீஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் 14 மார்ச் வாக்கில் வந்துச்சு. அதுக்கு அடுத்த இது ரியல்மி 15 இப்போது லான்ச் ஆகுது. இந்த ரியல்மி 15 ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 ப்ராசஸரில் பவர் ஆகுது. 6.67 இன்ச் AMOLED 120 Hz டிஸ்பிளே, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 6000 mAh பேட்டரியும் 45 வாட் சார்ஜிங்கும் இருக்கிற இந்த ஃபோன் 20,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இது இந்த மாத கடைசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மோட்டோரோலாவோட மோட்டோ G96ன்ற ஃபோன் வருது. இது 5G ஃபோன். ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 ப்ராசஸரில் பவர் ஆகிற இந்த ஃபோனில் 6.67 அங்குல POLED 144 Hz டிஸ்பிளே இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. முன்னாடி செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. 5500 mAh பேட்டரி, 68 வாட் சார்ஜிங்கோடு வரும். 20,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற இந்த ஃபோன் ஜூலை 3rd வீக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த மாதவ சேத்தோட AI+ அப்படின்ற கம்பெனி பல்ஸ்ன்ற 5G ஃபோனை கொண்டு வராங்க. இதுவும் டிமென்சிட்டி ப்ராசஸரில் தான் பவர் ஆகுது. இவங்க ஆன்லைனில் 5000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தாலும் இது ஒரு 15,000 ரேஞ்சில் இருக்கிற ஃபோனாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன காம்பினேஷன் ஆஃபர்ஸில் கொண்டு வராங்கன்னு தெரியல. இந்த ஃபோனும் இந்த மாதத்தில் 8ஆம் தேதி லான்ச் ஆகுது. அடுத்தது ரியல்மியோட 15 சீரீஸ்லேயே ப்ரோ மாடலோட டீட்டெயில்ஸும் ப்ரைஸும் பார்க்க போகிறோம். ரியல்மி 5 ப்ரோ மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 எனர்ஜின்ற ப்ராசஸரில் பவர் ஆகுது. 6.67 அங்குல AMOLED 120 Hz தொடுதிரை, 50 மெகா பிக்சல் முக்கிய கேமரா, 12 மெகா பிக்சல் விரிகோண கேமரா, 6000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங் இருக்கும். தற்பட கேமரா 32 மெகா பிக்சல் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இது 25,000 30,000 ரூபா விலை வட்டத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதுவும் ஜூலை எண்டு போல் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் மிட் ரேஞ்சுன்னு சொல்லப்படுற 25,000 40,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஃபோனில் OnePlus Nord சீரீஸ்
ரொம்ப பிரபலமாக விற்கிற ஃபோன்களாக இருக்குது. இதில் ஒன் ப்ளஸ் நாட் 5 அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் CE5 ரெண்டும் இந்த மாதம் லான்ச் ஆகுது. இதில் ஒன் ப்ளஸ் நாட் CE5 வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. 6.77 அங்குல OLED தொடுதிரையோட 120 Hz தொடுதிரையோடு வருது. இது 50 மெகா பிக்சல் முக்கிய கேமரா, 8 மெகா பிக்சல் விரிகோண கேமரா, 16 மெகா பிக்சல் தற்பட கேமராவோடு வருது. 7100 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங்கோடு வர்ற இந்த ஃபோன் ஜூலை 8ஆம் தேதி லான்ச் ஆகுது. இது 25,000 ரூபாய் விலைவட்டத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இதே ஒன் ப்ளஸ் நாட் சீரீஸில் நாட் 5 ஃபோனும் அதே ஜூலை 8ஆம் தேதி லான்ச் ஆகுது. இந்த ஃபோன் ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. 6.83 அங்குல 1.5K AMOLED தொடுதிரை இருக்குது. 120 Hz வரைக்கும் போகும். 50 மெகா பிக்சல் முக்கிய கேமரா, 8 மெகா பிக்சல் விரிகோண கேமரா, தற்பட கேமரா 50 மெகா பிக்சல் இருக்குது. 6800 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங்கோடு வருது. இது 30,000 35,000 விலைவட்டத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன் ப்ளஸ் வந்து அடுத்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஓப்போவும் இருப்பாங்க. இப்போ ரெண்டும் பிரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் சாஃப்ட்வேர்லாம் நிறைய இன்டகிரேட்டடாக தான் இருக்குது இன்னமும். அந்த ஓப்போவோட ரெனோ 14 சீரீஸ் இந்த மாதம் லான்ச் ஆகுது. ஓப்போ ரெனோ 14 மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 ப்ராசஸரில் இயங்குது. இதில் 50 மெகா பிக்சல் முக்கிய கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், அப்புறம் இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. செல்ஃபிக்கும் 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. 6000 mAh பேட்டரியும் 80 வாட் சார்ஜிங்கும் இருக்கிற இந்த ஃபோன் ஜூலை 3ஆம் தேதி லான்ச் ஆகுது. கேமரா சென்ட்ரிக் ஃபோனாக வர்ற இந்த ஓப்போ ரெனோ 14 40,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இதே ஓப்போ ரெனோவோட ரெனோ 14 ப்ரோ ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் இதுவும் மீடியாடெக் ப்ராசஸரில் தான் ஆப்ரேட் ஆகுது. இது டிமென்சிட்டி 8450 அப்படின்ற ப்ராசஸரில் இயங்குது. இதில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், அப்புறம் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா, செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 6200 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங் இருக்குது. இதில் 80 வாட் சார்ஜிங். இது வந்து ஜூலை 3ஆம் தேதி விற்பனைக்கு வருது. இது ஒரு 50,000 ரூபாய் விலைவட்டத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்கும்.